கர்த்தர் இந்த நாள் நம்மளோடு பேசுகிற வார்த்தை நாம் எடுத்து வாசிப்போம். உபாகமம் 19:1 படிங்கள. உபாகமம் 19:1. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை தேவனாகிய கர்த்தர் ஆமென் வேறற்று போக பண்ணுவதினால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும் பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தர். போதுமா? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அவர் வேறற்று போக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இங்க வசனத்தில் படிச்சீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதினால். அப்படின்னா நமக்கு கர்த்தர் இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட தேசத்தை கொடுத்திருக்கிறார்? பாலும் தேனும் ஓடுகிற கர்த்தர். இப்படிப்பட்ட தேசத்தை தான் கர்த்தர் நமக்காய் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஒரு பக்கம் குழாவை திறந்தா பால் ஓடும், ஒரு பக்கம் குழாவை திறந்தா தேன் வரும். இப்படி தானே? தேவன் சொன்ன அர்த்தம் என்னன்னா, நீரோற்றம் எங்க இருக்கோ அங்க செழிப்பு இருக்கும். நீரோற்றம் பக்கத்துல செடி கொடிகள் வாழுதுன்னா நல்ல மாடு என்ன பண்ணும்? இந்த ஊசியெல்லாம் போட தேவையில்லை, நல்ல பால் கொடுக்கும். இன்னும் வளர்ச்சிகள், இன்னும் தாவரங்கள் அதிகமாய் வளர வளர வளர, செடி கொடி வளர வளர அதிலிருந்து எடுக்கப்படுகிற தேனை தான் காட்டு தேனாய் மாற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? சம்பூர்ணமாய் நிறைவாய் காணப்படுகிறது தான் ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட தேசத்திற்கு தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். அல்லேலூயா. உங்க வீடு, நீங்க இருக்கிற பட்டணம், உங்க இருக்க தேசம் பாழாய் போயிருக்கிற அந்த தேசத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து உன்னை போஷிக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறதே விசேஷமான ஆசீர்வாதமான பாதைகள்ல தான் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் என்னை விசேஷமாக தான் வழி நடத்துறார். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல தேவன் இந்த உலகத்தை படைக்கிறார், பாழாய் போன தேசத்தை படைக்கிறார், ஒழுங்கினமாய் இருக்கிறதை சீர்படுத்துகிறார். எப்படி சீர்படுத்துகிறார்? உலகத்தை ஒழுங்கின்மையா இருக்க சீர்படுத்தினார் தவிர ஒரு இடத்துல பாலைவனமாய் படைத்தார், ஒரு இடத்துல என்ன பண்ணார்? சோலை வனமாய் படைத்தார், ஒரு இடத்துல நீரூற்றாய் படைத்தார், ஒரு இடத்துல கடலாய் படைத்தார், தண்ணீராய் படைத்தார், ஒரு இடத்துல என்ன பண்ண? பாறைகளாய் படைத்தார், ஒரு இடத்துல வெட்டாந்தரையாய் படைத்தார், சில பகுதியில் எல்லாமே சேர்ந்தது போல ஒரு பொக்கிஷமாய் படைத்தார். இப்படிதான் நம் உலக தேசம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலைவனம், இந்த சவுதி அரேபியாலாம் பார்த்தீங்கன்னா பாலைவனம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வறட்சி, இல்லை ட்ரை. ஒரு பக்கம் பாறைகள், ஒரு பக்கம் கடல் பகுதி, ஒரு பக்கம் என்ன இருக்கு? ரெண்டு சேர்ந்தது போல இப்படிப்பட்ட காரியங்கள. இப்படி இவ்வளோ அழகாய் படைத்தாலும் மனிதனை தேவன் படைத்து எங்க கொண்டு போனார்? ஏதேன் தோட்டத்துக்குள்ள. ஹல்லேலூயா. அந்த தோட்டத்துக்குள்ள 4 விதமான நீரூற்றுகளை அந்த தோட்டத்துக்கு கொண்டு வந்தார். இப்படிதான் தேவன் ஒரு மனிதனை படைத்து ஆரம்ப காலகட்டமே அவன் வாழுகிற வாழ்க்கை எப்படியா இருக்கணும்னு தீர்மானித்தார். என் பிள்ளை இருக்கிற இடத்துல எதையும் தேடி போவதற்கல்ல, தேடி வரும்படியாக அந்த தோட்டத்திற்கு எல்லா ஆசீர்வாதம் தேடி வரும்படியாக தான் கர்த்தர் வைத்தார். விசுவாசிக்கிறாமன்னு சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நம் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், இல்லை நம் தேசத்தில், நம் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னா எதையோ தேடி போய் வட்டாந்தரையில் போய் ஓடி போய் விளையாடுறது கிடையாது. வெறும் தரையில் போய் மீன் பிடிக்கிறது அல்ல. நீர் இருக்க இடத்துல, அந்த மீன் இருக்க இடத்துல தான் கர்த்தர் உன்னை கொண்டு போவார். அல்லேலூயா. நீ இதுவரையும் வலையை போட்டிருந்தாலும் அந்த வலை வெறும் வலையாக தான் வந்திருக்கும் தவிர கர்த்தர் உன்னை இந்த ஆண்டு வழி நடத்துறன்னு எப்படி இருக்குமா? நீ போடுற இடம்லாம் வலை கிழியத்தக்கதாக அவர் மீன்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. என் அன்பு ஜனமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார். அவர் தன் சொந்த ஜனமாய், உன்னை பிள்ளையாய், சிநேகிதனாய்,
தோழனா, இப்படிதான் அவர் பார்க்கிறார் உன்னை. அப்போ உங்க வாழ்க்கையை வைக்கிற இடம், உன்னை கொண்டு போகிற இடம் எப்படிப்பட்டதா இருக்குமா? அது ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். விசுவாசிக்கிறாமன்னு சொல்லுங்களேன். ஆனா நம்ம வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளதான் இருப்போம், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளதான் இருப்போம். ஆனா அந்த ஆசீர்வாதம் நமக்கு பிரயோஜனமா இல்லாதபடி, இல்ல நம்ம கைகளுக்கு கெட்டது சொல்லுவாங்கல்ல, கை கெட்டினது வாய் கெட்டலங்க. ஒரு பேங்க் கேஷியரை பார்த்தீங்கன்னா டெய்லியும் கோடிக்கணக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஆனால் அவன் வாழ்க்கையில் நிறைய கடன் இருக்கும், அவன் கைகளில் இருக்குது, அது அவனுக்கு பிரயோஜனமாக இருக்காது. சில பேர் சம்பாரித்து வருவாங்க, நீ சம்பளம் வந்துடுச்சு வீட்டில் நல்லா இருக்கலான்னு போகலான்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வியாதி இருக்கலாம், இல்லை வட்டிக்கே அந்த பணம் சரியாகி போகலாம். இப்படி தான் நம்ம ஆசீர்வாதங்களை, நம்ம தேசத்திலேயே நமக்கு வைத்த ஆசீர்வாதங்களை வேறு ஒரு சத்ருவானவன், அப்படிதான் நம்ம சொல்லணும். உன் ஆசீர்வாதத்தை வேற ஒருத்தன் புடுங்குறானா அது யாரா இருக்காது? தேவனுடைய சித்திரமா இருக்காது, அது சத்துருவின் செயலா இருக்கும். ராமன் சொல்லுவோமே. அப்போ கர்த்தர் உனக்கென்று, உன் பிள்ளைகளுக்கென்று, உன் குடும்பத்திற்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் அதை பிடுங்காதபடி அவர் வேலி அடைக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை சுத்தமா. இப்போ நீங்க இருக்கிற இடம் ஒரு கூரை வீடா இருக்கலாம், யாரும் இப்ப கூரை வீடு இல்லை, ஓடி வீடா இருக்கலாம், இல்லை காத்து வராத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். உங்க களஞ்சியங்கள், அதாவது உங்க கிச்சன் சென்டர்ல உள்ள போனீங்கன்னா எல்லா பாத்திரமும் காலியா இருக்கிற வறுமை நேரமாய், அது வெறுமையை காணப்படுகிற ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். என் அன்பு சகோதரி சகோதரி, நீ இருக்கிற இடம் வெறுமையா இருக்கலாம், ஆனா தேவன் உனக்காய் ஆசீர்வதிக்கப்பட்ட அது இடமா இருக்கு. அல்லேலூயா. முதலாவது நிறைய பேர் நினச்சி கொண்டு இருக்குன்னா, இந்த வீடு சரியில்லை, இந்த வீடு வாஸ்து சரியில்லை, இந்த வீடு முனையில் இருக்கு, இந்த வீடு இவ்வளோ மாந்திரிகம் பண்ணப்பட்டிருக்கு, இந்த வீடுக்கு இவ்வளோ சாபம் இருக்கு, இப்படின்னு அந்த வீட்டை குறித்து, அந்த வீட்டில் உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, லீஸு வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு மேலே உனக்கு என்ன இருக்காது? ஒரு பற்று இருக்காது. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாமா? சொந்த வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த வீட்டில் வேணாம். பிள்ளைங்கள்லாம் சொல்ல, சில குடும்பத்தில் பார்ப்பேன், சொந்த வீட்டில் இருப்பாங்க, ஐயோ இந்த வீடு வேணாம், இந்த ஏரியாவே வேணாம், அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு உபத்திரம், அந்த வீட்டில் ஏதோ ஒரு உபத்திரம், பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஏதோ ஒரு உபத்திரம், ஐயோ இந்த ஏரியாவே இப்படி தான், நம்ம வீடை வித்துட்டு போயிடலாம்ப்பா, வீடை காலி பண்ணிட்டு போயிடலாம். இதே வார்த்தை, எதிர்மறையான வார்த்தைகளே நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். அல்லேலூயா. சில இடத்துல பிஸ்னஸ் போகணும், இந்த பிஸ்னஸ் வேணாம், இந்த வருமானம் இல்லை, நல்ல வேற மாற்றிடலாமா, வேற மாற்றிடலாமா. ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருப்ப, ஆனால் உன் இருதயம் முழுவதும் அதே கம்பெனியில் பல வருடமாய் வேலை செய்யணும் எண்ணமே இருக்காது. இன்னைக்கு நிற்கலாமா, வேற ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னு உன் கண்கள் எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கும். எப்படி ஒரு துணி கடைக்கு போனால் ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்தாலும் நம்மளுக்குள்ள என்ன இருக்காது? திருப்தி இருக்கா? இன்னும் ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைக்காதா? டைம் இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? கடைக்காரன் மூஞ்சி சுடிக்கலன்னா இன்னும் 4 புடவை எடுத்து போடுவோம், இன்னும் 4 ட்ரெஸ்ஸை பார்ப்போம், பார்த்து செலெக்ஷன், நம்ம போன உடனே ஒரு 2 நிமிஷத்தில் செலெக்ஷன் பண்ணிடுவோம். ஆனால் அந்த செலெக்ஷன் என்ன இருக்காது? நமக்கு திருப்திகரமாக இராதனால இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காய் படைக்கப்பட்டவைகள் எல்லாம் நன்மைக்கே. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற இடம் விசேஷமான இடத்துல தான், ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல தான் வைத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்களேன், கரங்களை வைத்து சொல்லுங்களேன், என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வீடை தேவன் கொடுத்தார், என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். ராமன் சொல்லுவோமே. நீங்க உன் தேசம் சரியில்லைன்ட்டு வேற தேசத்துக்கு போனீங்கன்னா அங்க வருமானம் இருக்கலாம், தவிர அடிமைத்தனத்துல தான் நீங்க இருக்கணும். அல்லேலூயா. இங்க ரோட்ல நின்று உச்சா போற மாதிரி ஃபாரின்ல போயிட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டு பண்ணி பாருங்களேன், போனதுக்கும் ஃபைனு, ஜெயிலு, இப்படி நடக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உனக்கென்று ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார், உனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்போ தேவனை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்னையிலேருந்து தேவனுடைய அரவணைப்புல வந்தாச்சு. அப்போ தேவன் உனக்கு கொடுக்கிறது எல்லாம், நீ பார்க்கிறது எல்லாம், நீ கேட்கிறது எல்லாம், உனக்கு தேவன் நன்மையானவைகளே செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்களேன். ஆனா அந்த சுதந்திரத்தை நீ அனுபவிக்க முடியாதபடி, உன் தேசத்துக்குள்ள நல்ல கல்யாணம் ஆயிட்டு போவோம், கணவன் மனைவி ஐக்கியம் கொள்ளக்கூடாதபடி, அன்பா இருக்க முடியாதபடி வீட்டுக்குள்ள யார் இருக்கலாம்? ஒருவேளை நல்ல வீடு தான், மாமியார் உனக்கு பிரச்சனையா இருக்கலாம்,
சில வேளைகளில் மாமியார் நல்லா இருந்தா என்ன பண்ணுவாங்க, கணவனே பிரச்சனையா இருப்பான், இல்லை மனைவியே பிரச்சனையா இருக்கும். இவைகள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நாத்தனாரு அந்த நாரு இந்த நாருன்னு யாரையாவது என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டின் உரிமையாளர்கள் யாராவது வந்து உன் உரிமையை தட்டி பறிப்பார்கள், உன் சந்தோஷத்தையும் உன் ஆசீர்வாதத்தையும் அவர் என்ன பண்ணுவாங்க, கெடுக்கத்தக்கதாக வருவார்கள். அல்லேலூயா. அப்போ உன் ஆசீர்வாதம் கிறிஸ்து கர்த்தர் தப்பு இல்லைல்ல, ஆசீர்வாதம் அங்கே தான் இருக்கு. யாரோ ஒருவர் உன் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணி கொண்டிருக்காங்க, குலைத்து கொண்டிருக்கிறாங்க. சில குடும்பங்கள்ல நல்லா இருக்கும், குடும்பம்லாம் நல்லா இருக்கும், ஆனால் வேற ஒரு பொண்ணோ வேற ஒரு பையனோ வெளியே இருந்து வேற ஒரு வாழ்க்கை நிமித்தமாக இந்த குடும்பம் சீர்கெட்டு போகும். இல்லை பக்கம் வீடு அக்கம் பக்கத்தில் இருக்க உறவுகள் நிமித்தமாக, இல்லை உன் நண்பர்கள் நிமித்தமாக உன் குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகலாம். வேலை ஸ்தலத்திலையும் அப்படிதான், உன் பிஸ்னஸ்லையும் அப்படிதான், உன் ஊழிய வாழ்க்கை உன் சபை வாழ்க்கையிலையும் அப்படிதான். கர்த்தர் உனக்கென்று கொடுக்கிற சபையில தான் உனக்கு ஆசீர்வாதம். வராமன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உனக்கென்று கொடுத்த அந்த வீட்டில் தான் ஆசீர்வாதம். நீ இங்கேருந்து வீடு சரியில்லைன்னு சொல்லிட்டு வாடகை வீட்டுக்கு பெருசாக போனாலும் ஏதோ ஒரு உபத்திரம் உன்னை தீண்டி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கும் சைதாப்பேட்டில் இருந்து வீடை வித்துட்டு, கர்த்தர் எனக்காய் சொந்தமாக கொடுத்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு இங்கே வந்துட்டு ஒவ்வொரு மாதம் வாடகை கட்ட கஷ்டப்படுறோம். அல்லேலூயா. அங்கே ஒரு 6,000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்து இங்கே 20,000 ரூபாய்க்கு வாடகையில் இருக்கும். அந்த வீடு சொந்த வீடு தான், அந்த வீட்டுக்குள்ளே எல்லா வசதியும் இருக்குதான். ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணம், இந்த ஏரியா சரியில்லை. அப்போ கர்த்தர் கொடுத்தது, அப்போ கொடுத்த அந்த நாட்களில் எவ்வளோ சாட்சி சொல்லியிருப்போம். போகிற சபைகள்லேருந்து போகிற இடத்துலேருந்து தான் கர்த்தர் எனக்கு வீடு கொடுத்தாருன்னு. நம்ம வளர்ச்சி வர 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 நமக்கு சத்ருவானன் என்ன பண்ணுவானா, நீ இருக்கிற இடத்தை சரியில்லைன்னு இருதயத்துக்குள்ள என்ன பண்ணி கொண்டிருப்பான், அப்படி தேல் கொட்டுறது போல கொட்டி கொண்டே இருக்கு. அந்த விஷம் கொஞ்சம் 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 ஏற ஏற நீ மட்டும் இல்லை, சத்ருவானம் எப்படின்னா உன் உறவுகள் வந்துடும். இவ்வளோ நல்லா வேலை செய்கிறீங்க, இந்த ஏரியாலையா இருக்கீங்க, இந்த வீட்லையா இருக்கீங்க, கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க. யாராவது வந்திருப்பாங்க, அந்த எண்ணங்கள் ஒன்று மூளைக்குள்ளே அப்படியே தேல் போல கொட்டி கொண்டே இருக்கும். அந்த விஷம் சேர 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 ஒரு நாள் அது என்ன ஆகிடும், நமக்கு இருக்கிற கொடுக்குற நன்மை எல்லாம் பெருசாக தெரியாது, அந்த முன்னாடி இருக்க அந்த விஷம் எல்லாவற்றையும் மறைத்து அந்த இடத்த விட்டு உன்னை காலி பண்ண செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கை அப்படிதான். உனக்கு கொடுத்த கணவன் அருமையான கணவர், கர்த்தர் உனக்கென்று ஏற்ற கணவனை கொடுத்திருப்பார், உனக்கென்று ஏற்ற மனைவியை கொடுத்திருப்பார். அதில் நம்ம வாழ கற்றுக்கணும். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக நம்ம மாற கற்றுக்கணும். நம்ம எடுத்து என்ன குறை சொல்கிறாங்க அதை நம்ம மாற்றிக்க கற்றுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை இப்படியே ஒரு குறையை சொல்லி நம்மளை மாற்றிக்கிறதில்ல, அவங்கள மாற்றிக்கிறதில்ல. நம்ம வாழ்க்கையை நம்மளே என்ன பண்ணி கொண்டிருக்கோம், வெறுத்து போனதாக இருக்கும். கர்த்தர் இந்த காலை பொழுதில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்காய் கொடுக்கப்பட்ட தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அல்லேலூயா. உனக்காய் கொடுக்கப்பட்ட குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ராமன் சொல்லுவோமே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காய் கொடுத்த வாழ்க்கை அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கலாம், ஆனா கர்த்தர் அந்த நெருக்கத்தை நிரந்தரமாய் வைக்கிற தேவன் அல்ல. ராமன் சொல்லுவோமே, இங்க வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகள் உன் தேவனாகிய கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதில்லை. அல்லேலூயா. உன் சந்தோஷத்தையும் உங்க நிம்மதியும் உங்க வருமானத்தையும் உங்க ஆரோக்கியத்தையும் கெடுக்கிற, உங்க ஆவிக்குரிய ஜீவனை கெடுக்கிற இப்படிப்பட்ட ஜாதிகள், இப்படிப்பட்ட உறவுகள், இப்படிப்பட்ட மனிதர்கள், இப்படிப்பட்ட சத்ருவுகளை இனி இராதபடி கர்த்தர் இன்னைக்கு உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அதை வேறற்று போக பண்ணுகிறேன். அல்லேலூயா. அவர் ஒரு மரத்தை பார்த்து சொல்லுகிறார், அத்தி மரத்தை பார்த்து சொல்றாரு, கனி கொடுக்கலையா, என்ன பண்ணிட்டு போறார் ஏசப்பா, போற போக்கில் இது சபிச்சு போட்டோன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டார். போயிட்டு வரதுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கு, அது மேலே கிளைகள் வேறற்று அது காஞ்சி போல, இல்லை தண்டுகள் காஞ்சி போல வசனம் சொல்லுகிறது, வேரோடு என்ன பண்ணப்பட்டது, அது பட்டு போயிடுது. கர்த்தர் ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை சீர்படுத்தணும்னா மேலே நம்ம பூசு வேலை பண்ணுவோம் பார்த்தீங்களா, இருக்கிறத சரிப்படுத்துகிற தேவன் அல்ல. உன் வாழ்க்கையை சீரற்று போனதை இருக்கிறத சரிப்படுத்துகிற தேவனா இருப்பாரு. ஆனா உங்க வாழ்க்கைக்கு யாராவது கெடுக்கிறாங்கன்னா அவர்களை வேறற்று போக பண்ணுகிற தேவனா இருக்கிற விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் எப்படி வேணா இருக்கலாம்,
ஆனா அவர்கள் உன் வாழ்க்கைக்கு ஒரு கெடுதல் வருகிறது என்றால் அவர்களை வேறற்று போக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அந்த காரியமே இனி வாழ்க்கையில் இராதபடி இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருடங்களாய் அடிமையாக்கப்பட்ட இந்த எகிப்தியன் என்ன பண்றான், செங்கடலுக்கு நேராக அவர்கள் கடந்து செல்லும் பாதையில இவர்களும் பிரவேசிக்கிறார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து கதறுகிறார்கள் தேவனிடத்துல, மோசே இடத்துல கதறுகிறார்கள். மோசரோ தேவனை நோக்கி பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? என் ஜனங்களை நீ சொன்ன போல கூட்டிட்டு வந்தேன், இன்னைக்கு எகிப்தியர் திறந்துட்டு வராங்க, அவங்க வர்ற ஸ்பீடை பார்த்தா அவங்க கூட்டிட்டு போற மாதிரி இல்ல, சாவடிக்க வர்றாங்க. வர்றவங்க எல்லாம் புலம்புறாங்க, அங்க இருந்தா உயிரோட வந்துருப்போம், இந்த வட்டாந்தரையில வந்து எங்களை சாவடிக்க வரீங்களே. அப்ப தேவன் வார்த்தை கொடுக்கிறார், இனி காணும் எகிப்தியனை இனி காண மாட்டாய். அல்லேலூயா. இன்று காணும் எகிப்தியனை இனி காண மாட்டாய். இது வருஷம் 400 வருஷமாய் அந்த பிரச்சனையோடு வந்தவங்களை கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், இனி அவர்களை காண மாட்டாய் என்ன. ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? எதிர்ப்புகள் வண்டியை வச்சுக்கிட்டு நல்லா கட்ட 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 கட்டன்னு வராங்க. அதை பார்க்குற சூழ்நிலை இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐயோ வட்டி கடைக்காரன் ஃபோன் பண்ண, நாளைக்கு லோன் கட்டி ஆகணும், இல்லைன்னா வீடை ஜப்தி பண்ணுவேன், இல்லை வண்டியை தூக்கிட்டு போயிடுவேன், இல்லை உனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது, இல்லை உனக்கு ஃபீஸ் கட்டலைன்னா உனக்கு அட்மிஷன் கிடைக்காது, இனி வட்டியை கட்டலைன்னா உன் வீட்டுக்கு முன்னாடி நிற்போம், உன் நகையை எடுத்துப்போம், உன் சொத்தை எடுத்துப்போம், வந்து சண்டை போடுவோம். இப்படியே ஒரு விதமான பயத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம். பல நாட்களாய் கடன் வாழ்க்கையிலே, கடன் சூழ்நிலையிலே, சுமையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பல நேரங்களில் நீ வியாதி நிமித்தமாகவே ஒரு நிம்மதியாக வேலை செய்ய முடியாதபடி சுகர், பிபி, இந்த வீசிங், அலர்ஜி ஏதாவது உன் வாழ்க்கையில் நெருக்கி கொண்டு நெருக்கி கொண்டு நெருக்கி கொண்டு உன் சமாதானத்தையும் உன் சந்தோஷத்தை தேவன் கொடுத்த அந்த வாழ்க்கை அனுபவிக்க முடியாதபடி, அதை நடத்த முடியாதபடி உன் வாழ்க்கை நெருக்கப்பட்டு காணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாள் சொல்லுகிறார், உன்னை யார் துன்பப்படுத்துகிறார்களோ, உன்னை யார் கஷ்டப்படுத்துகிறாரோ, அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இனி உங்கள் வாழ்க்கையில் இராதபடி வேறற்று போக நான் பண்ண போகிறேன் என்று. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. சொன்னது செஞ்சாரா கர்த்தர்? ஆம் என் அன்பு தேவஜனமே. உனக்கென்று கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் இன்னொருத்தரை நுழைய கர்த்தர் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையில் ஒருவனும் நுழைய முடியாது. நிறைய சகோதரிகள் வந்து புலம்புவாங்க. என்ன புலம்புவாங்கன்னா, என் கணவரோட இன்னொரு மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் பாஸ்டர், என் எதிர்க்கேவே அவங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும். ஒரு சகோதரி சொல்கிறாங்க, என் பிள்ளைய அவர் ஸ்டேட்டஸில் வைக்கல பாஸ்டர், அந்த பிள்ளைய அந்த ரகசிய வாழ்க்கையை வாழுகிற அந்த பிள்ளையோட ஃபோட்டோவை அவர் மொபைலில் ஸ்டேட்டஸில் வைக்கிறார். எனக்கு இருதயம் குமுகிறது. என் பிள்ளை இருக்க வேண்டிய இடம், என் வாழ்க்கை தான் போச்சு பரவாயில்ல, ஆனால் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கார் அவர். இல்லையா? ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து போய் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என் பிள்ளை இருக்க வேண்டிய அந்த ஸ்டேட்டஸில் எங்கள் வீட்டுக்கார் மொபைலில் இன்னொரு பிள்ளை இருக்கிறது என்னால் சகிக்க முடியல. அநேகர் கேட்கும் பொழுது என் இருதயம் குமுறுகிறது. அல்லேலூயா. நான் மீறி கேட்டேன்னா அவர் வேலையை விட்டு போகிறேன்றார், சரி வீட்டை விட்டு போகிறேன்றார். இதை கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா. என்ன செய்ய முடியும்? இன்னும் இருக்க காலகட்டங்களில் நீ யார் கேட்டு விட்டா வாழலாம், எப்படி வேணா வாழலாம், ஒருத்தங்க என்ன வேணா டிவைஸ் பண்ணிக்கலாம். இப்படி சட்டங்கள் வந்து பாவத்திற்கு, வேத சட்டம் எப்படி இருக்கு, பாவத்திற்கு எதிராக இருந்தது. இன்னைக்கு வர சட்டங்கள் எல்லாமே பாவத்திற்கு துணை போகிற அளவு. முன்னெல்லாம் ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு லாட்ஜில் இருந்தாங்கன்னா கேஸ் போடுவாங்க தவறான உறவுன்னு. இன்னைக்கு இன்னைக்கு சட்டம் சொல்லிச்சு, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் 18 வயசுக்கு மேலே அவன் விருப்பப்பட்ட ஆளு கூட இருக்கலாம். இதை சொன்ன உடனே அடுத்தது பாருங்க, லிவிங் டுகெதர், அப்புறம் டேட்டிங், கல்யாணம் ஆடுறதுக்கு முன்னாடி வாழலாமா கணவன் மனைவியா, பிடிச்சா கல்யாணம் பண்ணிப்பாங்களாம், இல்லைன்னா இல்லை. பையனும் பொண்ணும் இது வாழ்க்கைக்கு ஐயோப்பா, கடந்த ஒரு வாரம் முழுவதும் நியூஸில் பார்த்துருக்கலாம். மனைவியும் கணவனையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. ஆயிரக்கணக்கான பேர் 14,000 ரூபா கொடுத்துட்டு போய் அந்த கிளப்பில் சேர்ந்துடணுமா. போகும்போது இவன் ஒரு மனைவியை கூட்டு போவான், அவன் மனைவியை கூட்டு போவான், வரவனும் அவன் ஃப்ரெண்டு ஒரு மனைவியை கூட்டு வருவான். இவங்க 2 பேரும் மாறி என்ன பண்ணுறது வாழ்க்கை. அன்னைக்கு வேணா ஜாலியாக இருக்கலாம், ஆனால் எதிர்கால வாழ்க்கை நாய்ப்படாத பாடாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. எவ்வளோ பெரிய இதை கவர்மெண்ட் என்ன பண்ணுது? தப்பு இல்லை. சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் மேலே கேஸ் போட்டு அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் சட்டம் சொல்லுது யார் யார் கூட இருக்கலான்ட்டு.
ஆனா இந்த சட்டம் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. உன் இருதய விருப்பத்தை கர்த்தர் அறிந்தவரா இருக்கிறார். அது நீதிக்கு உட்பட்டதா இருந்ததுன்னா கர்த்தர் உடனே செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனுடைய விண்ணப்பங்களும் அவன் வேண்டுதலும் தேவன் இருதயத்துக்கு ஏற்றதா இருந்தது. அவன் கேட்ட ஆசீர்வாதத்தை காட்டிலும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற என்ன ஜனமே, என்ன சூழ்நிலை சரி, நீ வைக்கிற விண்ணப்பம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? நீ ஜெபிக்கிற ஜெபம், நீ கேட்கிற கேள்வி, நீ வேண்டுகிற விண்ணப்பங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கா? ஐயோ நான் தனி கொடுத்தனம் போன ஆண்டவரே இதற்கா பிரயாசப்படுங்க நீ வேண்டிக் கொண்டிருக்கலாம். ஆனா நீ தனி கொடுத்தனம் போறதுனால உன் மாமனார் மாமியார் ஏதோ ஒரு சூழ்நிலையில கஷ்டப்படுவாங்கன்னு தேவனுக்கு தெரிஞ்சுன்னா அது தேவ சித்தம் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆவிக்குள்ள வந்துட்டா மாதிரி நான் வசனம் இருக்கு நாங்க தனி கொடுத்துனோம். தேவன் தனி கொடுத்தனத்தை சொல்லல. ஒருத்தர் துன்பப்படுத்தி உன் வாழ்க்கை வாழ்க்கிறது அல்ல. அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்குள்ளதான் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. நீ எங்க இருக்கிறியோ உன் ஆசீர்வாதம் அங்க இருக்கு. ஆனா ஒரே ஒரு காரியம், உன் ஆசீர்வாதத்தை எவனோ ஒருத்தர் என்ன பண்ணி கொண்டிருக்கான், ஏதோ ஒரு சத்ருவோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணி கொண்டிருக்காங்க, உன் சந்தோஷத்தை பிடுங்கி கொண்டிருக்காங்க. கரங்களை இதயத்தில் வைத்து சொல்லுங்களேன், என் வருமானத்தையும் சரி என் சந்தோஷத்தையும் சரி என் குடும்பத்தையும் ஒருவரும் தீண்ட முடியாது, ஒருவரும் உரிமை கொள்ள முடியாது. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த மாதிரி நெருக்கம் இல்லாம இருக்கலாம், பிற்காலத்தில் வராதபடி இந்த வாக்குத்தத்தங்கள் வாயின் அறிக்கைகள் காப்பாற்றப்படும். விசுவாசிக்காம சொல்லுவேன். என் அன்பு ஜனமே, ஐயோ என் பிசினஸ் நல்லா பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தேன், போட்டிக்கு ஒருத்தன் பிசினஸ் பண்ண வச்சு என் வியாபாரத்தெல்லாம் கெடுத்துட்டான். ஆமீன். அன்பு ஜனமே, அவனுக்கு ஆரம்பம் எப்படி இருக்கும், விசேஷமா இருக்கலாம், முடிவு எப்படி இருக்கும், உனக்கு சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுமே. உன்னால் பிடிக்கப்பட்ட உன்கிட்ட இந்த ஆத்மாவை எடுத்திருக்கலாம், உன்கிட்ட இந்த பிசினஸ் எடுத்திருக்கலாம், உன்கிட்ட இருக்க வேலையை எடுத்திருக்கலாம், உன்கிட்ட இருக்க வாழ்க்கை எடுத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இனி அப்படிப்பட்டவர்களும் வாழ்க்கையில் இராதபடி வேறற்று போக பண்ணுகிறவரா இருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தர் உன் வாழ்க்கையில கிளீன் பண்ண நினைக்கிறார்னா கொஞ்சம் கிஞ்ச அழுக்கு விட்டு போறவர் அல்ல. நம்ம தோய்ச்சா கூட எங்கேயாவது காலர்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல அழுக்கு இருக்கும். தேவன் உன்னை சுத்திகரிக்கிறார்னா எப்படிங்க இருக்கும்? அவர் பரிசுத்த தேவன். உன்னை அப்படியே புடமிட்டு பொன்னாய் வெண்ணிற பாலாய் அவர் உன்னை பரிசுத்தமாய் உன்னை அழைக்கிற தேவன். எப்படி உன்னை சுத்திகரிக்கிறாரோ உன் வாழ்க்கையிலும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் அவர் சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அந்த செங்கடல்ல அந்த வழியை கொடுத்தார், கூட வாக்குத்தத்தமை கொடுத்தார். அல்லேலூயா. உனக்கு வழியும் தரேன், வாக்குத்தத்தமும் தரேன், இனி அவர்களை பார்க்க மாட்டேன். ஆனா எப்படி இருந்திருக்கும், அந்த பாதையில பிரவேசிக்கும் பொழுது போய்கொண்டே திரும்பி பார்த்தா அவங்க வந்து கொண்டே இருப்பாங்க. ஐயோ, அது பிரவேசித்து அந்த பக்கம் போற வரையும் வாக்குத்தத்தம் என்ன பண்ணிருக்காது, அவங்க இருதயத்துல தெளிவுபட்டிருக்காது. ஏன்னா சொன்னது ஒரு முறை, ஆனா எதிர்மறை எப்படி இருக்கு, நிறைய முறை இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, வாக்க ஒரு முறை தான் வரும். வாக்குத்தத்தம் சொல்லுங்க, வாக்கு கரங்களை உயர்த்தி வாக்குத்தத்தம் ஒரு முறை தான் வரும், ஆனா அது பல முறை கிரீசியம். அல்லேலூயா. எதிர்மறையான சூழ்நிலைகள் பலமுறை வரும், அது ஒன்று உன்னை சேதப்படுத்த. விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு முறை கேட்ட வாக்குத்தத்தம், ஆனா எதிர்மறையான சூழ்நிலைகள் கூட்டம் கூட்டமாய் அவர்கள் வந்த விதம், அவர் வந்து கொண்டிருக்க விதம், அவர் வர்ற ஸ்பீட பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் செத்துருவாங்க நினைச்சாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் கூட என்ன பண்ணி யோசிக்கல, இனி காண மாட்டா சொன்னாங்களே, கர்த்தர் எப்படியாவது ஓடுறாங்க, தன் உயிரை பணையம் வைக்கிற தக்கதாய் பிடிச்சுக்கிட்டு உடமைகள் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஆமீன். அன்பு ஜனமே, கடைசியில் கர்த்தர் சொன்னதை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க கிட்ட ஐயோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா, இன்னைக்கு பிரயாணம் வந்து நான் ஸ்லோவாவே போறேன், அவங்களால ஒண்ணும் பண்ண நினைக்கல, பயந்தார்கள். அவ்வளவுதான், என் வாழ்க்கை போயிடுச்சு. வந்த வாக்குத்தத்தம், இதுக்கு முன்னாடி செய்த அற்புதம் எல்லாத்தையும் மறந்தார்கள். கடந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட வந்து கொண்டிருக்க. ஏன்னா பிரச்சனை நம்மளுக்கு சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம வாக்குத்தத்தங்களும் சரி தேவனும் சரி நம்ம பெற்ற நன்மையும் சரி நம்ம கண்களுக்கு முன்பாக தெரியாது. இதான் நிதர்சனமான காரியம். ஏன்னா சூழ்நிலை அவ்வளோ இருக்குங்க. லாக்டவுன் போட்டாச்சு, வருமானம் இல்லை, வேலை இல்லை. அல்லேலூயா. ஆனா வாக்குத்தத்தம் மட்டும், கர்த்தர் பாழாய் போனவர்களை உனக்கு என்ன பண்றேன்றாரு, சீர்படுத்துகிறேன்றாரு, உன்னை நிலைப்படுத்துகிறேன்றாரு. அல்லேலூயா. எடுப்பித்து உன்னை சீர்தூக்குவேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா பிரச்சனை பெருசா இருக்கு பாஸ்டர். கடன் பிரச்சனை பெருசா இருக்கு, எதிர்மறையான சூழ்நிலைகள் ஜாஸ்தியா இருக்கு, கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்க. கர்த்தர் சொல்லுகிறார்,
இனி வரும் பிரச்சனையை நான் வேறற்று போக பண்ண போறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம்லாம் எடுக்கிறது இல்லை, அவர் எடுத்தா நான் ஃபுல் கிளீனிங் தான். உன் ஆசீர்வாதத்தில் இன்னொருத்தர் நுழைய முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் உனக்கு தான். ஹல்லேலூயா. அவர்கள் பிரவேசிக்கிறாங்க, உன் உடமை எடுத்துட்டாங்க, உன் சொத்தை எடுத்துட்டாங்க, கொஞ்ச நாட்கள் தான். இதுவரையும் அவங்களுக்கு ஜீவன் இருந்தது. எப்போ உடமையை தொட்டார்களோ அன்னைக்கு அவங்க ஜீவன் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இதுவரையும் அவங்க சங்கதிகள் வாழ்ந்து கொண்டிருந்தது. எப்போ உன் வாழ்க்கை உன் ஆசீர்வாதத்தை தொட்டாங்களோ அன்னைக்கு அவங்க வாழ்க்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இவங்க பிரவேசிக்கிறாங்க. கர்த்தர் ஒண்ணுமே இல்லாதபடி அந்த கடலை இவங்க பிரவேசிக்கிறவரை வெயிட் பண்ணின்னு இருந்தார். யோசிச்சு பாருங்க, டைம் கொடுக்கணும் தேவனுக்கு. தேவனுக்கு டைம் கொடுக்கணும். நீ பிரவேசிக்கிறவரை அவன் வெயிட் பண்ணுப்பா. அந்த பிரச்சனை வந்துதான் இருக்கும், கூடவே இருக்கும், அடுத்த ஸ்டெப்ல இருக்கலாம், இல்ல ஒரு காலை கூட தள்ளி விட்டுருக்கலாம், உன் காலை ஒரு காலை பிடிங்கி எடுத்திருக்கலாம், ஒரு வியாதியை கொடுத்திருக்கலாம், ஒரு நெருக்கத்தை கொடுத்திருக்கலாம். பயப்படாத. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி ஸ்டெப் அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த கடலை விட்டு அந்த கரையை காலை வைக்கவும், அந்த கடல் ஒன்றா சேரவும் அவங்க கண்களுக்கு முன்பாகவே ஹல்லேலூயா அவங்க பிரச்சனைகளை கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதை அவர்கள் கண்டார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. உன் கண்கள் காணும். இனி வரும் நாட்களுக்கு உன் கண்கள் காணும். உன் பிரச்சனை இனி இராதபடி நீ திரும்பி பார்க்க போற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் திரும்பி பார்க்க போறேன் என் பிரச்சனையை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் பிரச்சனை இதுவரையும் பார்த்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்க போறேன். சபைக்கு வரும்பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம் வாழ்க்கைக்கு அப்படியே உயிர்ப்பிக்க பண்ணதா தெரியும். வீட்டுக்கு போன உடனே இதே மாதிரி தான் எதிர்மறையான சூழ்நிலைகள் சூழ்ந்த உடனே அந்த வாக்குத்தத்தங்கள் நினைவு கூட வராது. ஒரு முறை அந்த வாக்குத்தத்தம் உன் நினைவுக்கு வந்துடுச்சுன்னா, என் அன்பு ஜனமே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரா, உன் வாழ்க்கையை மாற்றி போடும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவேன். ஒரு பாஸ்டர் இடத்துல பேசி கொண்டிருந்தேன். இந்த லாக்டவுன்லாம் இருக்கு, எப்படி பாஸ்டர் நீங்க சமாளிக்கிறீங்க? அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நீங்க நல்லா இருக்கதான் பாஸ்டர், லாக்டவுன்ல கூட பிரச்சனைகளை எனக்கு அதிகமாக பிரச்சனை இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, அந்த பிரச்சனையோடு போராடி என்னால் ஜெயிக்க முடியல. கர்த்தர் என்னோடு இருக்கிற அந்த பிரச்சனையோடு போராடி கொண்டே இருந்தேன். ஆனால் ஒரு காலகட்டங்களில் பிரச்சனையை போராடுவதற்காக கர்த்தர் என்னை அழைக்கலன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே அந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் எந்த போதர் வாழ்க்கையில் சில காரியங்களை சீர்படுத்த வேண்டிய காரியங்களை அவர் நினைவு கூர்ந்தார். சில காரியங்கள் ஜெபிக்காதது, சில தவறுகள், சில காரியங்கள், இவைகளை சீர்படுத்தும்படியாக கர்த்தர் நினைவு கூர்ந்தார். இவர் என்ன பண்ண, அந்த பிரச்சனையை போய் சீர்படுத்தாம, பிரச்சனை இடத்துல போய் போராடாம தன்னை அவர் சீர்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் இருக்கிற ஐக்கியத்தை அதிகப்படுத்தி கொண்டார். எதனால தேவனுக்கு எனக்கு ஐக்கியம் கம்மியாகுது? தேவனிடத்தில் ஐக்கியம் கம்மியாகிற அந்த காரியங்களை வேறற்று போக பண்ணி தேவனிடத்தில் அங்க சீர்படுத்தும் பொழுது, அவர் இணையும் பொழுது நடந்த காரியம் என்னன்னு சொல்றாரு, பாஸ்டர் எதிர்க்க இருக்க பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நான் போய் இத்தனை நாள் போராடினேன், என் போராட்டங்கள் எல்லாம் எப்படி இருந்து தோல்வியா இருந்தது. இன்னைக்கு நான் தேவனிடத்தில் ஒன்று சேர ஆரம்பிச்சேன், அந்த பிரச்சனை தேவன் எப்படி எடுத்து போட்டார்னே தெரியல, இன்னைக்கு என் வாழ்க்கை அருமையாய் போய் கொண்டிருக்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஆமென். அன்பு ஜனமே, உன் போராட்டத்தோடு நீ போராடுவது கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலை அல்ல. உன் வாழ்க்கை அந்த ஏதோன் தோட்டத்துக்கு உனக்கு கொண்டு வந்தது என் புள்ள நினைச்சதெல்லாம் செய்யணும். ஹல்லேலூயா. நீ எது நினைக்கிறோம் அந்த பொருளுக்கு பெயரை வைக்கணுமா, அந்த விலங்கு பேரும் வச்சுக்கோ. உனக்கு எது சாப்பிட நினைக்கிற சாப்பிடு. நீ எங்க இருக்கணும் ஜாலியா இரு. உனக்கு ஒரு துணை வேணுமா, வா இன்னொருக்கு ஒரு துணை ஒன்று தரேன், இந்த மனைவி வச்சுக்கோ, ஜாலியா இருக்கு. அவன் கேட்டது எல்லாம் செய்தார். ஹல்லேலூயா. அவன் சந்தோஷ தேவனுக்கும் அவனுக்கு இருக்க ஐக்கியத்தை கெடுக்க சர்பத்தை அவன் என்ன பண்ணான், சத்ருவான வகை தேடினான். ஹல்லேலூயா. அன்னைக்கு செய்த பாவம் தான் தேவனத்துல இருக்க அன்பு வெளியே போயிடுச்சு. கர்த்தர் இன்னைக்கு உன் வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை அவர் வேறற்று போக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில தேவன் என் பிரச்சனையை இந்த நாள்ல இருந்து வேறற்று போக பண்ணுகிறார். பிரச்சனை இன்னைக்கு முடியாத மாதிரியே இருக்கும். கடன் பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ முடியும்னு தெரியல. இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்க முடியும்னு தெரியல. என் அன்பு ஜனமே, கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன் கூட கர்த்தர் இருக்கிறார். உன் கூட கர்த்தர் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. விசுவாசிக்க கரங்களை எதிரி கர்த்தர் சொல்லுவோம்.
இப்ப விசுவாசத்தோட சொல்லுங்களேன், அப்படியே கை தட்டிட்டு சொல்லுங்களேன், கர்த்தர் என் சூழ்நிலைகளை வேறற்று போக பண்ணுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். வேரோட புடுங்க போறோம். கடன் பிரச்சனை வேரோட புடுங்குறார். எப்படி நல்லா இருக்கும்? உன் பிபி சுகரை வேரோட பிடிக்கிட்டா எப்படி இருக்கும்? நீ பலவீனத்தோடு வந்திருப்ப, முட்டி வலி, ஐயோ 2 மாடி ஏறி இறங்கணுமே, உன் முட்டியை பலவீனத்தை கர்த்தர் வேரோடு பிடுங்கெடுக்கிறவரா இருக்கிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் சூழ்நிலைகள் எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிற தேவனா இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தின வரேன். டிவிக்கு முன்பாக நேரில் பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதற்கான ஓ glory to Jesus. ஒவ்வொரு கரங்களின் உயர்த்தின கரங்களை தொடுவீராக. என்னென்ன நெருக்கமோ, கடன் நெருக்கமோ, வியாதி நெருக்கமோ, வறுமை நெருக்கமோ, அப்பா இதுவரையும் ஆண்டவரே இருந்த எல்லா நெருக்கத்தையும் ஆண்டவரே வேறற்று போக பண்ணுகிறவரா இருக்கிறே. ஓ glory to Jesus. தேவ மகிமை இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. தேவ வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. தேவ மகிமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஓ glory to Jesus. அநேக குடும்பங்களை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். உனக்கு எதிர்ப்பாய் வந்த எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் வேரோடு பிடுங்கி போகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, இனி எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார். உன் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போடுகிறவரா இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.